ஒரு பிரபல வியாபாரி காரில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கே பக்கத்தில் வேற எந்த கடையும் இல்லாததுனால அவரே டயரை கழட்டி ஸ்டெப்னியை மாற்ற ஆரம்பித்தார். அப்போது கையில் இருந்த போல்ட்டெல்லாம் தவறி பக்கத்தில் இருந்த குட்டையில் விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தபோது அந்த வழியாக ஒரு அழுக்கு உடையோடு நடந்து போக, பேசாமல் இவனை உள்ளே இறக்கி எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். அதற்கு அந்த வழிப்போக்கணும், அதுக்கு ஏன் குட்டைக்குள்ளே இறங்கணும், மற்ற 3 டயரில் இருந்த போல்ட்டை கழட்டி இப்போதைக்கு அந்த டயரில் போட்டு மெக்கானிக் செட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே 4 போல்ட்டு வாங்கி போட்டுடலாமே அப்படின்னு சொன்னாராம். இவரை போய் இவ்வளவு எடை குறைவாக போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானி தலை குனிஞ்சாராம். ஒரு பறவை உயிரோடு இருக்கும்போது புழு அதுக்கு உணவாக இருக்கும். அதுவே இறந்துட்டா புழுவுக்கு பறவை உணவாகுது. காலமும் சூழ்நிலையும் எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை.